அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் இஸ்லாமியர்கள் ஏன் நோன்பு வைக்க வேண்டும் அதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்யவும், லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒன்று, அல்லாஹ்வின் கட்டளை. குர்ஆன் இல் அல்லாஹ் கூறுகிறார், சூரா அல் பகரா 283. ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கட்டளையிடப்பட்டுள்ளது. நீங்கள் தக்வா அல்லாஹ் பயம் பெறுவதற்காக. அதனால் நோன்பு வைப்பது ஒரு கடமை, பருள். 2. தக்வா அல்லாஹ் பயம் பெற நோன்பு மனிதனின் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது. யாரும் பார்க்காத நேரத்திலும் உணவு சாப்பிடாமல் இருப்பது, அது அல்லாஹ்வுக்கான பயமும் நம்பிக்கையும் காட்டுகிறது. இதனால் பொய் பேசுவது குறையும், கோபம் அடங்கும், கெட்ட பழக்கங்கள் விலகும். 3. ஏழைகளின் நிலை புரிய பசியின் வேதனை என்ன என்பதை நோன்பு மூலம் உணர முடியும். இதனால் கருணை அதிகரிக்கும், ஜகாத் சதகா கொடுக்க மனம் வரும், சமூக ஒற்றுமை வளரும். 4. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு ஒரு கவசம். ஹதீஸ், அதாவது அது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தரும். 5. பாவ நிவாரணம். ரமலான் மாதத்தில் உண்மையான நம்பிக்கையுடன் நோன்பு வைப்பவர்களின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸில் வருகிறது. 6. மன உடல் நன்மை. உடலுக்கு ஓய்வு கிடைக்கும், கட்டுப்பாடு கற்றுக்கொள்கிறோம், பொறுமை வளர்கிறது. முடிவு. இஸ்லாமியர்கள் நோன்பு வைப்பது அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல், தக்வா பெறுதல், பாவ மன்னிப்பு, சமூக கருணை வளர்த்தல். நோன்பு என்பது பசியை மட்டுமல்ல, அது இதயத்தை மாற்றும். ஆமீன்.